Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths Chapter-7 exercise 7.2 ல first problem பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the slope of the tangent to the following curves at the respective given point. தமிழ்ல ஒருக்க ரீட் பண்ணிரலாம். கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கு தொடுகோட்டின் சாய்வினை காண்க. சரியா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான given data y equal to x power 4 plus 2x square minus x. பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க x equal to 1. ஓகேமா, இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஃபார்முலா என்னது? ஸ்லோப் m equal to dy by dx இல்லையா? இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் with respect to x. அப்போ dy by dx equal to என்ன கிடைக்கும்? இதை நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பவர் 4னா x பவர் n-க்கு ஃபார்முலா என்னமா? n into x பவர் n minus 1 இல்லையா? அப்படின்னா 4 முன்னாடி வரும், x பவர் இந்த 4 கூடல 1 மைனஸ் பண்ணணும், அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கலாம், 2 அப்படியே இருக்கட்டு 2. நெக்ஸ்ட் x ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x நமக்கு கிடைக்கும். ஸோ 2x இப்படி போட்டுக்கலாம், மைனஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1. நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். dy by dx அதாவது m, mனா ஸ்லோப் சாய்வு. இதை நம்ம ப்ராப்பராக எழுதலாம். 4x cube 2 into 2னா ப்ளஸ் 4x minus 1. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பாயிண்ட் கொடுக்கலன்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம். நம்ம பாயிண்ட் கொடுத்ததுனால அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஸ்லோப் m ஈக்குவல் டு dy by dx at point x equal to 1. அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 1 cube ப்ளஸ் 4 of 1 minus 1. அப்போது ஸ்லோப் m equal to 4 plus 4 minus 1 equal to 8 minus 1 7. அப்போ ஸ்லோப் ஃபைனலாக எழுதிக்கலாம். ஸ்லோப் m equal to நமக்கு 7 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 7. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் x equal to a cos cube t and y equal to b sin cube t given point t equal to pi by 2. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது நமக்கு y வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து x அண்ட் ஒய்ங்கிற டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ x ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன் a cos cube t. அதே மாதிரி y ஈக்குவல் டு b sin cube t. இப்போ நம்ம இதை வந்து டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t இல்லையா? ஏன்னா tங்கிற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம dx by dt டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போது ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். cos cube t-யோட டிஃபரன்சியேஷன் என்ன வரும்னா 3 cos ஸ்கொயர் t இன்று காஸோட டிஃபரன்சியேஷன் என்னமா? சைன் மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா? அப்போது மைனஸ் சைன் t நமக்கு வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். dx by dt ஈக்குவல் டு 3 கான்ஸ்டன்ட் இப்படி 3 எப்படி எழுதிக்கலாம், 3a. அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம், காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. ஓகேம்மா, இது அப்படி இருக்கட்டு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வருவோம், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வரலாம். dy by ஏன்னா டீங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸோ வேரியபிள் இருக்குது. ஸோ dy by dt ஈக்குவல் டு பிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கலாம். சைன் கியூப் டீக்கு டிஃப்ரென்சியேஷன் பவர் என்ன இருக்கோ அது நமக்கு முன்னாடி வரும் 3 சைன் பவரில் நம்ம 1 மைனஸ் பண்ணணும். ஸோ 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2t இன்று டி. இந்த டேர்மோட டிஃப்ரென்சியேஷன் என்னமா? சைனுக்கு வந்து காஸ் வரும் நமக்கு. அப்போ காஸ் டி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். dy by dt ஈக்குவல் டு 3 வந்து அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் டி அண்ட் காஸ் டி. இதை நம்ம வேணால் ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஸ்லோப் m ஈக்குவல் டு நமக்கு dy by dt தான் நமக்கு dy by dx இல்லையா? dy by dx தான் நமக்கு எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த dy எப்படி எழுதலாம் பாருங்கள். dy by dt டிவைடட் பை dx by dt. ஓகேம்மா, இது ரெண்டுமே வந்து சேம் டேர்ம் தான். ஏன்னா இதை நம்ம கட் பண்ணியாச்சு, dtயை கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு dy by dx தான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1, dy by dtங்கிறது ஈக்குவேஷன் 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3b sin ஸ்கொயர் t அண்ட் காஸ் டி டிவைடட் பை நெக்ஸ்ட்டு dx by dtங்கிறது ஈக்குவேஷன் 1. அப்போது மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டி அண்ட் சைன் டி. ஓகேம்மா, இது ஆக்சுவலாக வேணால் எழுதிக்கோங்க. இது வந்து ஃப்ரம்
ஈக்குவேஷன் 2. இது வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1லேருந்து வந்திருக்கு, இது நமக்கு ஈக்குவேஷன் 2லேருந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 கட் ஆகும். நெக்ஸ்ட் எதெல்லாம் கட் ஆகுமா? சைன், இந்த ஒரு சைனும் இந்த சைனும் கட் ஆகும், இந்த காசும் கட் ஆகும். அப்போது ஸ்லோப் m ஈக்குவல் டு dy பை dx ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நமக்கு? b மைனஸ் இல்லையா, மைனஸ் சைன் t பை காஸ் t காஸ் t கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்லோப் m ஈக்குவல் டு dy பை dt அட் பாயிண்ட் t ஈக்குவல் டு பை பை 2. ஓகேம்மா, இதை நம்ம எப்படிமா எழுதலாம்? சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேர்ன் இல்லையா, அப்போ மைனஸ் பி பை ஏ டேன் டீனி நம்ம எழுதலாம். வேணால் சைடில் எழுதிக்கோங்க. சைன் பை காஸ், சைன் டி பை காஸ் டி ஈக்குவல் டு டேன் டி. இது நமக்கு ட்ரிக்னாமெட்ரியிலே தெரியும். இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம டி இருக்கக்கூடிய இடத்துல பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் பி பை ஏ டேன் பை பை 2. ஓகேம்மா, டேன் பை பை 2 tan 90 டிகிரிக்கு ஆன்சர் என்ன வரும்? நமக்கு இன்ஃபினிட்டி வரும். அப்போ அதையே நம்ம சைடில் எழுதிக்கலாம். tan பை பை 2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ அந்த டேர்ம் நமக்கு இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னமா வரும்? ஸ்லோப் m ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. சரி, நம்ம ஆன்சர் அவ்வளோதான். ஏன்னா இன்ஃபினிட்டியோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ ஃபைனலாக முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான்.